ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றியும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஏன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுக்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுனா இந்த கிரக நிலைகள் மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வருட கிரகங்களில் சனி மற்றும் ராகு நல்ல பலன்களை உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படின்றதுனால கட்டாயமாக காரிய தடைகள் எது இருந்தாலும் எல்லாமே விலகிடும். அதனால் இனி நினைத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண தேவைகளும் பார்த்திங்கன்னா பூர்த்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாமே இப்போ சரியாக போயிடும். ஸோ கேஸ் இருந்துச்சுனாலும் வாபஸ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. குறிப்பாக பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு இப்போ ஆதாயம் கிடைக்கும். அதுக்கான ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி ராசிக்கு 10வது இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ராகு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இல்லை வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் ராசிக்கு 4வது இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ கேது 4ல் இருக்கிறதுனால தாயாருடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண விஷயங்கள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக வச்சுக்கணும். ஜூலை 4ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் 3வது வீட்டில் பலவீனமாக தான் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் பார்த்திங்கன்னா 4வது இடத்துக்கு போயிட்டார். ஸோ 4வது இடத்துல தான் இப்போ இருந்துகிட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாரு. அதே மாதிரி கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பலப்பட ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் சண்டை சச்சரவுகளோடு பிரிந்திருந்தாலுமே கூட இப்போ ஒரு நல்ல அந்யோன்யம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் இனி கடனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த டைமில் புதுசாக நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் நிறையவே இருக்குங்க. ஸோ ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்குமே 2வது இடத்துல சூரியன் ரொம்ப பலவீனமாக வந்திருக்கிறாரு. ஸோ சூரியன் பலவீனமாக அப்போ இருந்தாலுமே கூட 17க்கு அப்புறமா நல்ல இடத்துக்கு போயிட்டார். ஸோ இப்போது உங்களுக்கு சூரியன் பலப்பட்டு தான் இருக்கிறாரு. அதனால் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு, அரசியல் செல்வாக்கு எல்லாமே இனி கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பீங்கன்னா, இனிமேலுக்கு புத்தம் புதிய பொலிவோடு காணப்படுவீங்க. புதுசாக உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். எப்போவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட கிரகநிலைகள் மாறும் பொழுது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருப்பீங்க. ஸோ இப்போது அந்த ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புதன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. ஸோ புதன் பலவீனமாக இருக்கிறதுனால ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும். அதே மட்டும் இல்லாமல் சோம்பலும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய நண்பர்களோட உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா புதிய நபர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் பழகணும். பண விவகாரங்களில் அதை விட ரொம்ப கவனமாக இருக்கணும். கரராக இருங்க. அப்போ தான் பணத்தெல்லாம் வசூல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்படின்றதுனால தேவையில்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு அவசர முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவசர முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா அவசர முடிவுகளால் உங்களுக்கு ஒரு சில நிதி இழப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். அதே நேரம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பழகுறீங்க அப்படின்னா கவனமாக பழகுங்க. யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு கோபத்தை மட்டும் காட்டாதீங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் அதே மாதிரி தலையிடாதீங்க. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால் இந்த விஷயத்திலலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. சகோதரிகள்கிட்டலாம் சண்டை போட்டுக்காமல் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்படின்றதுனால இந்த டைமில் கொஞ்சம் செலவுகள் ஆகும்.
அந்த செலவுகள் எப்படி இருக்கும்னா, ஆடம்பர செலவுகளா தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு இழப்புகளா தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். அதே மாரி தாங்க இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவியினுடைய உறவும். அப்பப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். வந்தாலுமே கூட பெருசாகாம பார்த்துக்கோங்க. ஏன்னா வீண் விவாதங்கள நீங்க செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால அது மாரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கோங்க. குடும்ப உறவுகள்ட்டலாம் விட்டு குடுத்து போங்க. அதுவுமே ரொம்ப நல்லது தான். அதே நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பணவரவும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்குங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள வந்து பெருசா ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. அதே மாரி அரசாங்க ரீதியா உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அதுவுமே இப்போ ரொம்ப ரொம்ப அனுகூலமா வந்து முடிய ஆரம்பிக்கும். உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து தந்தை வழியில வரக்கூடிய உறவினர்களா இருக்கலாம். ஸோ இப்படி யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்ல எப்போதும் சந்தோஷம் இருக்கும். 4 பேர் இருந்தாலே அந்த இடத்துல கண்டிப்பா வந்து சந்தோஷம் இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்திருப்பீங்க. அத நிறைவேற்ற முடியாம அது வந்து தள்ளி போய்க்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயங்களானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ அந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேத்துறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. அதே மாரி இந்த டைம்ல உங்களுக்கு கணவன் மனைவி கிட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் எதிர்பாராத அளவுக்கு பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத அளவுக்கு பணவரவு, ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை, இப்படி செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான். உங்களுடைய ராசியில தசாபுத்திகள் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில இத வந்து நீங்க அனுபவிக்க முடியும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு உதவி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க யாருக்கிட்ட உதவி எதிர்பார்க்குறீங்களோ, அந்த உதவி கிடைக்கும். அதுவும் குறிப்பா அந்த டைம்ல உங்களுடைய அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டுட்டுருக்கு அப்படின்னா, அதெல்லாம் வந்து விலகி போயி, அவங்கள்ட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்த கவனமா பார்க்கணும் அப்படின்னா, அது என்னன்னா மத்தவங்கள்ட்ட பேசக்கூடிய முறை தான். அந்த விதம் தான். மத்தவங்களோட பேசுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வீணா மன வருத்தங்கள் ஏற்படாம இருக்கிற மாரி பேசுங்க. இல்லைன்னா பேசாம விட்டுருங்க. ஏன்னா, நீங்க பேசக்கூடிய பேச்சுல நிதானம் இருக்கணும். அது அப்படி இருந்தா மட்டும் பேசுங்க. இல்லைன்னா அது மத்தவங்களோட வந்து மனஸ்தாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதே மாரி வாகனத்தில நீங்க போறீங்க, வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா கவனமா இருக்கணுங்க. அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல நீங்க பயணம் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து போயிட்டு வாங்க. ஏன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி இரவு நேர பயணங்கள வந்து தவிர்த்துக்கோங்க. நமக்கு ஆபத்தானது இதுதான் அப்படின்னு தெரியும் பொழுது, அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாரி முன்னெச்சரிக்கை விஷயங்கள வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த மாரி ஜோதிட ரீதியா நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நடவடிக்கைகள மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். பெருசா ப்ராப்ளம் இருக்காது. அதே மாரி வெளிநாட்ல இருந்து எதிர்பார்த்த உதவிகள், நல்ல செய்திகள் எல்லாமே வந்து கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அலுவலக ரீதியாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுதாங்க சரியான ஒரு நேரம். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லா கிரகங்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் நல்லாவே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்ல. கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து ஆலோசனைகள் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் வந்து செய்யுங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக தான் இருக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கு மட்டும் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாரி நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னா, கண்டிப்பா வந்து நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க துணிந்து வந்து செய்யுங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா விற்பனையும் சரி, லாபமும் சரி உங்களுக்கு அதிகமா தான் இருக்குமே தவிர, எந்த வகையிலுமே நீங்க நஷ்டப்பட போறது கிடையாது. அதே நேரம் இந்த டைம்ல வியாபாரத்த விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, தாராளமா அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. ஏன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இது மட்டும் இல்லாம கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லார்கிட்டயும் வந்து நல்ல சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா, அவங்களும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் குடுப்பாங்க. ஸோ நம்ம எது செய்றோமோ, அத தான் எதிர்பார்க்க முடியும். அந்த மாரி இந்த காலகட்டங்கள்ல நீங்களும் நல்லபடியா நடந்துக்கோங்க. அவங்களும் உங்ககிட்ட நல்லபடியா இருப்பாங்க. அதே நேரம் அரசாங்க வழியில உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது. அதாவது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில நெறைய விஷயங்கள் வந்து நடக்குங்க. இதே பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் வந்து சூப்பரான ஒரு டைமிங். ரிஷபராசிக்காரங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, நல்ல மகிழ்ச்சியான மாதம். இந்த ஜூலை ஃபுல்லாவே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. குறிப்பா உங்களுடைய கணவர்ட்ட இருந்து அன்பு, ஆதரவு, அரவணைப்பு இப்படி எல்லாமே வந்து கிடைக்குங்க. புகுந்த வீட்ல உங்களுடைய செல்வாக்கு, மரியாதை இது எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜூலை இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து புகுந்த வீட்ல பேர் எடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க இதெல்லாம் வந்து செய்ய முடியும், அடையவும் முடியும்.
இல்ல நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் வீட்ல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குமே வந்து சூப்பரா தாங்க இருக்கு. ஏன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு பணிச்சுமை அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ பணிச்சுமை இல்ல அப்படின்னாலே எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சலுகைகளும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ சலுகை கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து சிறப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஆனது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலையோட இறுதிக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது கண்டிப்பா வந்து நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா, கிரக அமைப்புகளானது எப்படி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதும் சரி, கெட்டதும் சரி. ஸோ, அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. மேலும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பா வந்து தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ரிஷபராசிக்காரங்க யாராவது பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ரிஷபராசியானது இருக்கோ, அவங்களோட இந்த பதிவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ இப்போ நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ இது எல்லாமே வந்து தாண்டி கிரகநிலையால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கிறதுக்கு, உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், என்ன தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம தேடக்கூடிய ஒரே ஆறுதல்னால் அது இறை வழிபாடு மட்டும்தான். அதனால் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். அதை வந்து ஏற்படுத்திக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக பிரதோஷ தினத்தில் நீங்கள் சிவபெருமானை போய் வழிபாடுகள் செய்யுங்க. பிரதோஷம்னா மறக்காமல் கோவிலுக்கு போயிடுங்க. அங்கே போய் நந்தீஸ்வரருக்கு உங்களுடைய கையால் வந்து கொஞ்சம் பால் வாங்கிட்டு போய் கொடுங்க. அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பால் அபிஷேகத்தை நீங்கள் பாருங்கள், கண்குளிர வந்து பாருங்கள். அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு நீங்கள் எல் தீபம் போடுங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எளிமையானதாக மாதிரி தெரியலாம், ஆனால் பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் தவறாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. மேலும் எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு அற்புதங்கள் நினைக்கும். அதே மாதிரி நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை உங்களுடைய வாயால் மனசார நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது நல்லதாக தான் நடக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.